வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை. கடையில் எந்த மசாலாவும் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே அரைச்சி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 2 இன்ச்சு அளவு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம மொறுமொறுப்புக்காக கார்ன்ஃப்ளவரில் எதுவும் சேர்த்த தேவையில்லை. அரிசி மாவு வீட்டில் இருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 பழம் அரை பழம் அளவு உங்களுக்கு புளிப்பு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எப்படி ஒட்டுன்னு கேட்பீங்க. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா அந்த மிக்சர் நல்லா பைண்ட் பண்ணி மீனோட நல்லா ஒட்டி ஊறிடும். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் மீன் 1/2 கிலோ ஜிலேபி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல பிடிச்ச மீன். இதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி முழு மீனாக இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டோன்னா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முழு மீனாக இருக்கிறத. அடுத்தது நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மீனுக்குள்ளார நல்லா மசாலா ஊறுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாவது மினிமம் இந்த மசாலா நல்லா ஊறி வரணும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது போல் எல்லா மீனையும் நல்லா தொடச்சி ஒரு 1 ஹவர் அளவு ஊற வச்சிடலாம். 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட எந்த மசாலாவும் மீனை விட்டு பிரிஞ்சு வரல, அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. ஒரு சைடு 1 நிமிஷம் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிற மசாலா பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்குகிற பேக்கெட் மசாலாவோட டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா ரெட்டிஷாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. ஒரு துளி கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. நம்ம டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே மீன் ரொம்ப ஆரோக்கியமானது. அதை வீட்டில் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.